செய்யணும்னா அதிகாரம் இல்லாமல் செய்ய முடியாது. நலம் பண்ணலாம், பிள்ளைங்களுக்கு +2க்கு வந்து உதவி பணம் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம். ஆனால் ஆட்சி அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கான ஏதாவது உருப்படியாக பண்ண முடியும். அப்போ அதுக்காகத்தான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஆள் வந்துங்க இன்னும் ஒரு 20 வருஷம் அவருக்கு கேரியர் இருக்குது சினிமாவில், இல்லாமல் இல்லை. சத்யராஜ், பிரகாஷ்ராஜ் எல்லாம் நடிச்சிட்டு தானே இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஆள் பல ஆயிரம் கோடி ரூபாயை துச்சமென தூக்கி போட்டு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு வராரு. செய்வாரா செஞ்சிருவார் அப்படிலாம் நான் சொல்ல. அட்லீஸ்ட்டு அவர் ஒன்றை ப்ரூவ் பண்ணுறாரு, எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு வந்து மக்கள் நலனுக்காக வரேன் நானுன்றார். துணிஞ்சு வராருல்ல. அப்போ அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். அவர் விட்டுட்டு வராரு, அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம். செஞ்சாருன்னா தொடர போகிறாரு, இல்லைன்னா தூக்கி போட போகிறாங்க மக்கள். மக்கள் கையில் தானே சாவி இருக்கு. கலர் டிவி கொடுத்தாலும் கருணாநிதி தோக்கடிச்சிருக்காங்க, 15 கூட்டணி வச்சுருந்தாலும் கருணாநிதி தோக்கடிச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். ஒன்றுமே செய்யலைனாலும் எம்ஜிஆரை 3 முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க, ஜெயலலிதாவை 2 வாட்டி தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுக ஒரு முறை கூட 71லேருந்து மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டதில்லை. ஸோ அதனால் வந்து விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறதால ஒன்றும் குடிமுழுக போகிறதில்ல. அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா லெட் அஸ் டெஸ்ட் அனதர் பர்சன். மாறி மாறி திமுக அதிமுகவே இருந்துட்டு இருக்கிறத விட புதுசாக ஒரு ஆள் வராரு, அவர் என்னதான் செய்கிறாரு பார்ப்போமே. அவர் கேட்டால் என்ன சொல்ல, எனக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா செஞ்சிருப்பாங்கன்னு கொடுத்து பார்ப்போம், கொடுப்போமே, அவ்வளோதான். சிம்பிள், இதுதான் எனக்கு. வேற ஒன்றுமே கிடையாது. பெருசா மண்டையை கீழ்ச்சிட்டா அதை பண்ண போறார், இது அதை அவர் கொடுக்கறது சொன்னதெல்லாம் செய்வார், அதெல்லாம் இல்லை. லெட் அஸ் கிவ் ஹிம் ஏ சான்ஸ். ஏன்னா நாம மற்ற 2 பேருக்கு 30 வருஷம் கொடுத்துருக்குறோம், அவருக்கு ஒரு 5 வருஷம் கொடுப்போமே. அவரும் அதான் சொல்றாரு, ஒரு வாய்ப்பை கொடுங்கன்னு தானே கேட்குறாரு, கொடுப்போமே, அவ்வளோதான். சிம்பிள். ஓகே சார், ரொம்ப நன்றி, உங்களோட நேரத்துக்கு நன்றி சார்.